சத்யராஜ் அவர்கள் இவர் கம்பெனியிலே மிருதங்கம், டோலக், தபேலா, காரடர்ந்த கொடி. ஆமா, அத்தனை கிராமத்தர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் என்று கொண்டு ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. என்ன இழுச்சுக்கு அப்படியே புழு புழு தான் இருக்கு. ஆமா ஆமா, கே ராஜலட்சுமி அவர்கள் இவர் கம்பெனியிலே டான்சர் காமிக்காக இருக்கிறார்கள். சிரிப்புலதான் முத்துதிரும் சத்தம் புதிரும் நடைய பார்த்தா தங்க தெருவோர இருக்குது. உங்கள் முன்னாடி பவனாக நடித்து கொண்டிருப்பவன் நான் பேரை மாத்தி நோட்டீஸ்ல பேரை மாத்தல. ஆமா, ஒரு வருஷம் ஆச்சு நான் பேரை மாத்தி. ஆமா, எம் அருண் ரக்ஷித் உங்கள் முன்னாடி பவனாக நடித்துக் கொண்டு இருக்கிறேன். எம் அருண் ரக்ஷித், நான் தான் பவன் என்று சொல்லி கொண்டு. ஆமா, இது போன்ற நாடகங்கள் அவங்க விட நல்லா இருக்கு. என்ன மாமியாலும் மருமகளும் ஏதோ ஒன்னா கலந்து தெரியாதனமா உட்காந்துட்டு எல்லாம் என்னன்னு கேக்குறேன். ஆமா என்னன்னா மாமியா மருமக உறவு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. சில இடங்கள்ல மாமியா மருமக மாமியா ஒன்னா இருந்துட்டாங்கன்னா வயிறு எரியும். அவங்க மட்டும் அவங்க வீட்டுல மட்டும் என்ன 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 சண்டையா வராதா, எப்படி ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படின்னு வயிறு எரியும். ஆனா என்ன அப்படின்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இந்த மருமக என்ன தலையை வாருவாங்க. தலையை வாரிட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுரும், எப்படியாச்சும் கிளப்பி விட்டுரும் சொல்லிட்டு கிளப்பிக்கிட்டு இருக்கும் போது ஸ்கூல் வண்டி வர போது பிள்ளைய எப்படியாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடுமே கிளப்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல மாமியா அங்கத்துல போவாங்க. மாமியா போன உடனே உங்களுக்கு என்னன்னா மருமகளுக்கு எரிச்சலா இருங்க. உடனே பிள்ளைய ஊமை குத்தா குத்திட்டு போயிடுறேன். ஏன்னா அந்த பிள்ளை கிளம்பல, நான் தான் நின்றுட்டு இருக்கேன். கூட நல்லா இருக்க ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன நான் எதையுமே அந்த பிள்ளை பாவிட மாட்டல. இல்லைன்னா நான் ஏன் நிற்கிறேன், நயம் தான் முக்கியம். நானும் அப்புறம் எனக்கு என்ன. ஆமா, என்ன சொல்லிட்டு ஆமா நன்றி. உண்மையிலே உணவளித்த நம்முடைய கிராமத்தார்கள் கோடான கோடி நன்றி நன்றி கடந்த வணக்கம். சாப்பிடும் போது டேபிள் சேர் போட்டு தான் சாப்பிட்டோம். என்ன ஒண்ணு நல்ல கூட்டம், நல்லா ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டோம். ஆமா, இடையில சீட்டு பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு இடையில ஒரு ஆளு இந்த சேரை பிடிச்சிக்கிட்டு ஏதோ தள்ளு வண்டி தள்ளனே இருந்துச்சு. இன்னொரு ஆளு முழங்கால முட்டுன்னு தச்சு ஒரு ஆளு இதை போட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, இருந்தாலும் அற்புதமான சாப்பாடு, மீன் நண்டு எல்லாம் விருதம்னு தெரியாம நான் முறையை சாப்பிட்டு தொலைஞ்சிட்டோமோ. சாமி கண்ணை குத்துமா என்னன்னு தெரியல. புரட்டாசி விருதம் தெரியல. நாடாக்கார பழக்கத்துல சாப்பிட்டுட்டேன், அசைவத்தை சாப்பிட்டேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். கதை அந்த பிள்ளை கிளம்பலையா உங்க கூட நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன அப்படின்னா நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு என்ன அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா உடல் சார்ந்த போட்டி, அறிவார்ந்த போட்டிகள்லாம் தமிழகத்துல தான் நடந்திருக்கு. உடல் சார்ந்த போட்டி அப்படின்னா என்ன, காலமாடு ஆடுறது, பல்லு தூக்குதல், பந்தய மாடு ஓட்டு, இதெல்லாம் உடல் வலிமை சார்ந்த போட்டி. அறிவார்ந்த போட்டி அப்படின்னா தமிழ் புலமை மிக்க புலவர்கள் சபையில நிறுத்திடுவாங்க. அந்த சபையில நிறுத்தின பிறகு
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புலவர்களுக்கிடையே போட்டி போட்டு யாரு வெற்றி அடைகிறார்களோ அவருக்கு பரிசு தொகை கொடுக்கறது வழக்கம். ஒரு பெரிய சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்துல ஒரு அறிவார்ந்த புலவர் வந்து நின்றுட்டாரு. நின்ற உடனே இந்த புலவரோட போட்டி போட யாராவது ஆட்கள் உண்டான்னு சொல்லி கேட்க உடனே சொல்லியிருக்காங்க சமஸ்தானத்துல அங்க கூட்டத்துல இருந்து யாருமே வரல. யாரும் அறிவார்ந்த புலவர் அவரோட போட்டி போட்டு யாராச்சும் எல்லாருக்கும் பயம். ஆமா ஆமா. உடனே கூட்டத்துல இருந்து ஒருத்த மட்டும் நேரம் வந்திருக்கான். நேரம் வந்து இவரோட போட்டி போட்டு நான் வெற்றி அடைகிறேன் ஜெயிக்கிறேன்னு ஒருத்தன் வர வந்த உடனே அந்த சமஸ்தானத்துல எல்லாம் கேட்டு வாயா அவர் அறிவான புலவர் அவரோட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே இவன் சொல்லியிருக்கான் தைரியம் மட்டும் தான் கிட்ட இருக்கு, அந்த தைரியம் மூலமா வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கிட்ட இருக்குன்னு இவன் சொல்லியிருக்கான். கூட்டத்துல இருந்து வந்த போட்டியாளர் சொன்ன உடனே இந்த அறிவார்ந்த புலவருக்கும் கூட்டத்துல இருந்து வந்த இருவருக்கு உடனே போட்டி ஆரம்பிச்சாச்சு. போட்டி ஆரம்பிச்ச உடனே புலவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி ஒரு வரல காமிச்சிருக்காரு. ஒரு வரல காமிக்க கூட்டத்துல இருந்து வந்த வேணும் அப்படி பாத்துக்கிட்டே இருந்து பதிலுக்கு 2 வரல காமிச்சிருக்கான். 2 வரல காமிக்கவும் அந்த புலவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி பாத்துக்கிட்டே இருந்து இப்படி 3 வரல காமிச்சிருக்காரு. 3 வரல காமிக்கவும் அந்த கூட்டத்துல இருந்து வந்த போட்டியாளர் என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருந்து அவன் 4 வரல காமிச்சிருக்கான். 4 வரல காமிக்கவும் புலவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி பாத்துக்கிட்டே இருந்து இப்படி 5 வரல காமிச்சிருக்காரு. 5 வரல காமிக்கவும் டபக்கு என்ன டாப்ல தபக்கன புலவர் அவர் தான் வெற்றியாளர், அவர்கிட்ட பரிசு தொகை கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே சமாச்சாரத்தில் உள்ள புலவர் புலவரே எதை வச்சு நீங்க சொல்றீங்க அவர் தான் வெற்றியாளர் அவர்கிட்ட பரிசு தொகை கொடுங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க புலவரே, அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லேன். உடனே 2 பேருக்கு போட்டி ஆரம்பிச்சிச்சு. போட்டி ஆரம்பிச்சோன்னு நான் சொன்னேன் இறைவன் ஒருவனே அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பதிலுக்கு அந்த ஆளு சிவன் பார்வதி 2 அடக்கம் அப்படின்னு சொல்லி 2 வரல காமிச்சாரு. உடனே நான் சொன்னேன் பிரம்மா விஷ்ணு மகாவிஷ்ணு 3 அடக்கம் அப்படின்னு சொல்லி நான் 3 வரல காமிச்சேன். உடனே பதிலுக்கு அந்த ஆளு 4 வேதங்களில் அடக்கம் அப்படின்னு 4 வரல காமிச்சாரு. உடனே நான் சொன்னேன் உலகமும் கூட்டமும் பஞ்சபூத தத்துவத்தால் 5 வரல காமிச்சேன். உடனே பதிலுக்கு அந்த ஆளு அந்த 5 விரலையும் அந்த 5ஐயும் அடக்கி ஆள வேண்டாம் அப்படின்னு 5 வரலையும் மடக்கி காமிச்சான். அதனால அவர் தான் அறிவானாலும் அவர்கிட்ட பரிசு தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. புலவர் போக ஆரம்பிச்ச உடனே பரிசு தொகை கொடுங்க போக ஆரம்பிச்சாங்க. உடனே சமஸ்தானத்துல கூட்டத்துல இருந்து வந்தவங்க நிற்கிறான். உடனே எல்லாரும் சொல்லி வாங்க புலவரே சொல்லிட்டாரு நீங்க தான் வெற்றியாளர்னு, பரிசு என்ன உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, அவர் சொன்னது உண்மையா அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க உங்க வாயால நாங்களாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சொல்லி கூட்டத்துல இருந்து வந்தவங்க கேட்க கேட்ட உடனே இவன் என்னமா சொல்லியிருக்காங்க தைரியமா நல்லாச்சே ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்தாலும் என்னமா நான் 2 போட்டி ஆரம்பிச்சிச்சுல, போட்டி ஆரம்பிச்சோன்னு என்ன பார்த்து அந்தாலும் கொன்னுருவே அப்படின்னா எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்டா கொன்னுருவோம் நான் சொல்றேன் கொன்னுருவோம்னு உன் மொழிய நோண்டி புரியும் அப்படின்னு நான் 2 வரல காமிச்சேன். உடனே பதிலுக்கு அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு புலவருக்கு. ஏன்டா மொழியா நோண்டி புறம் சொல்ற மொழி நோண்டி புறம் சொல்ற பரிசு வேற கேட்கிற பரிசு உனக்கு நாமம் தாண்டா அப்படின்னு அந்த 3 வரல காமிச்சாரு. உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, என்ன நாமமா போட பாக்குறேன் நாமம் நான் நீ நாமம் போட்டேன்னா நான் அழிச்சு போறேன் அப்படின்னு நான் 4 வரல காமிச்சேன். உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு, உன்னை அரைஞ்சிருவேன் அந்த ஆளுக்கு கோவம் அந்த கையை வாங்கிட்டாரு. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு, உன் முகரகுத்தா குத்திருவேன் நான் சொல்லி இவன் சொல்லியிருக்கான். அதான் காரணம் என்ன அப்படின்னா சொல்றது ஒண்ணு புரிஞ்சுக்கிற ஒண்ணு எல்லா இடங்களையும் தைரியம் வெற்றி அடைன்னு சொல்ல முடியாது. ஆமா அதனால சில இடங்கள்ல தைரியம் வெற்றி அடையும். அதாவது என்ன அப்படின்னா தைரியம் உள்ள ஆளுகிட்ட கொஞ்சம் என்ன வேணும், தைரியம் உள்ள ஆளுக்கு அறிவு வேணும், அறிவு உள்ள ஆளுகிட்ட கொஞ்சம் தைரியம் வேணும். அறிவும் தைரியமும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் வாழ்வு மிக சிறப்பாக இருக்கு. நன்றி நன்றி கடங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஆமா நன்றி மைச்சல்காரங்க கிராமத்தார்களுக்கு நாடக வாய்ப்பாளர் அத்தனை பேருக்கும் நன்றி. ராஜாவுக்கு ராஜாண்டா எனக்கு மந்திருக்கு யாருமே இல்லை, ராஜாவுக்கு ராஜாண்டா எனக்கு ராஜாவுக்கு ராஜா ஹலோ ஹலோ மைக் நல்லா இருக்குப்பா, அருமை 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 மைக் அருமையா இருக்கு. நான் வந்து தான் சொல்றேன், நீங்க சொன்னீங்களா? சொல்லிட்டாங்க. எப்ப சொன்னீங்க? எங்க அதுல தான் கேட்கலையோ. ஆமா வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இல்ல பாட்டு பாடினாரு பெட்டிக்கார என்னமோ பூமி மணக்குதா, பூமிக்கு வாசம் இருக்கா, வந்து வாசம் இல்ல. உங்க பேர் என்ன? பேருக்கும்
ஏன் வேறு பூமி தான் பூமி தானே அதான் வந்தோட மோந்து பார்க்கணும்னு நினைச்சேன். வாசம் அடிக்குதுனோட அங்கே பார்த்தா வேர்வை நாத்தம் தான் அடிக்குது. இல்லைங்க வாசம் அடிக்குதா வேர்வை நாத்தம் அடிக்குது. சரி கெட்டிக்காரன் மாமா வணக்கம். வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கண்ணே டார்லிங் வணக்கம். ஏதோ வணக்கம் என்னது வணக்கம். அவர் இன்னைக்கு ரொம்ப பேசுவாரு. அவருக்கு நான் ஏத்த ஆளு கிடையாதுப்பா. ஆமா சரி வந்தமா வளன்னு பேசணுமான்னு இல்லாம வந்தமா போனோமான்னு இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒளிபெருக்கி அமைத்திருக்க அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். சரி போமா. அட்டி திருவாரூர் தேரே பகவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி திருவாரூர் தேரே பகவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி ஆட்டுது புள்ள நேரம் ஒழுங்கா தானே ஆணுச்சு திடீர்னு திரும்பிக்கிட்டு ஆட்டுதேன்னு இல்லாம ஏன் உங்க பக்கம் திரும்பணுமா தாங்காதா யார் தாங்காது கிரைண்டர் தாங்காது நீங்க தாங்க முடியல நாளைக்கு ஆயுத பூஜை வேற அண்ணன் பூஜை வெள்ளப்பா அந்த விளையாட்டுக்கு வெத்தல மடிச்சு கொண்டு
விடா. போதுமா? போயிட்டு வரவா? என்னங்க சரி வந்தோன்னா அவளுக்காக ஆடியாச்சு பாடியாச்சு. என்னதான் இருந்தா உங்க நாலு வரைக்கும் பிடிய பிடிய டான்சராக அடிக்கும் ராஜலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திக்க மக்கள் இளைஞர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. என்னதான் இருந்தாலும் உங்க நாலு பேரையும் விடிய விடிய வச்சு நான் தான் செய்யணுங்க. என்னது ஏங்க நான் தானங்க வச்சு தொழில் செய்யணும்னு. வேற என்ன நினைச்சிய ஏங்க? வேற யாராவது இருந்தா சரியா பச்சாப்பே அடிச்சு போயிடலாம். பக்கம் விலங்குல பக்கா மிளமா வந்திருக்குது. அப்படிங்கல நம்ம இப்படி நான் கூட டபக்குங்குது. இங்க தெரிக்குதா அங்க தெரிக்குதான் தெரியும். ஆகமத்துல வெடிக்குது என்னன்றது. அதனால உங்களை சந்தோஷமா வச்சிருந்தாதான் விடிய விடிய கலகலப்பா இருக்கும். அதனால உங்களுக்காக ஏறி நாங்க ஏறி தண்டா மாமா கலந்த பால ஒரு வாட்டி வந்ததுக்கு இந்த ஊத்து வச்சது ஒழுங்கா வச்சுக்கிறதுங்க. இங்க வாருங்க ஊத்துருச்சுங்க. ஒரு வாட்டி வந்ததுக்கு ஒன்னு நினைச்சு ஒரு அங்க ஆட்டாத்துல இவரு தவற விட்டாரு. நான் என்ன பண்ணேன்? என்ன ஆச்சு? பொத்துருச்சா? மாத்தி அடிக்க ஏறி நன்னாங்கு ஏறி தாளக்காரருக்கு யோகா கட்டிக்கிட்டே எதுல கட்டிக்கிட்டே எழுது மாச
ஏங்க மாசம் 10ங்க. என்ன மாசம் ஒண்ணுங்கறிய? நாளையோட 10ஆம் மாசம் பிறக்குது. எனக்கு இல்லங்க மாசத்துக்கு. லலலா, லலலா, என்னது கலக்குறியா? யாரு அது டான்ஸ் பாடுற மாதிரி வந்து நின்னுக்கிட்டு? ஹலோ ஹலோ. மருந்து 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 வேணுமா? மருந்து வேணுமா? மருந்து வேணுமா? மருந்து வேணுமா? மேல் வலி, கை வலி, கால் வலி, குதி வலி. என்னது? குதிகால் வலி. அப்படி ஒழுங்கா சொல்லி தரையா? லூசு பையல. லூசு பையல அட போடி கிறுக்கு வச்சிருக்கேன். போய் மெண்டல் பையல. மெண்டல்ங்கடா, மெண்டல்னு சொல்லாத முதல்ல. ஏனே? என்னன்னு கேக்குறேன். என்னனே? யார் மெண்டல்? யார் லூசு இருக்கீங்கற? யார் உனக்கு லூசு இருக்கு? வந்தோனே இடிக்கிற பொம்பளை பிள்ளை கூட பார்க்காம திரும்புங்க மேடம். அட 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 அட. இதான் அந்த காசு. சே சே. என்னடா குண்டி பணம் கொந்த மாதிரி இருக்கு. என்னடா அது? யோ இருக்குது எனக்கு. இது உனக்கு வருத்தமா? கொடுத்து வச்சா ஆமாமா கொடுத்து வச்ச ஆளு. என்னடா அது? யார் கொடுத்து வச்சா? கல்யாண மண்டபத்துல இருக்குல ராஜா சக்கரைன்ற அது மாதிரி இருக்கு. இல்ல அங்க கொடுத்து வச்ச ஆளு அவர்தே. ஏங்க மேடம், நான் உங்கள்ட்ட பேசும்போது நீங்க எனக்கிட்ட தான் பேசுறீங்க. என்ன அங்கிட்ட பேசுறீங்க? என்ன உன்கிட்ட பேசணும்? யார் நீ? மரியாதையா பேசுங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் நீ யாரியா? வந்தோன பொம்பளை பிள்ளை இடிச்சிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு நான் மரியாதை வேற கொடுக்கணுமா? மரியாதை பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேனா? ஆமா. ஆமா நான் உனக்கிட்ட தான் பேசுறேன். உன்னைய தான் இடிச்சேன். அதனால உனக்கிட்ட பேசிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு என்ன எதுக்கு இடிச்சேன்னா நானும் உன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க யார் முதல்ல இந்த இடத்துக்கு? நான் இந்த இடத்துல வியாபாரம் பார்க்கறேன். நீங்க வியாபாரத்தை பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. நீ யார் முதல்ல? நான் யாருன்னா நான் ஒரு பொண்ணு. பொண்ணு தானே? ஆமா. அந்த பொண்ணா இருக்க வந்தா என்ன மாதிரி ஒரு ஆம்பளை எடுத்து இடிச்சேன். ஆமா. நீ ஆம்பளை. பொம்பளை இடிச்சா நீ ஆம்பளையா? ஆமா ஒரு மாதிரி பொண்ணை வந்து ஒரு ஆணுதமா இடிக்கணும். ஆமா. யார் சொன்னது? யாரு சொன்னாரா? அதெல்லாம் அந்த காலம். இதெல்லாம் யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது முதல்ல. அப்புறம் ஆம்பளை இடிச்சதெல்லாம் அந்த காலம். இப்பலாம் பொண்ணை இடிச்சுக்கலாம், தப்பே இல்ல. பொண்ணை இடிச்சுக்கலாமா? என்ன சொல்ற நீ? ஐயா நீ என்ன நீ சொல்ற பார்த்தா வேற மாதிரி தெரியுது முதல்ல. அந்த மாதிரி தான் உலகம் போயிட்டு இருக்குது. உலகம் போயிட்டு இருக்க. நீ முதல்ல சரியா போங்க முதல்ல. நீ இடிச்சியா? அதான் நான் தான் இடிச்சேன். வேற என்ன மைத்துக்கு இடிச்சேன்னா நானும் கேட்டேன். மசுருக்கு பேசாத முதல்ல. என்ன பண்ணுவ? ஒரு சபையில ஒரு பொம்பளை புள்ள நாகரிகமா பேசணும். அவசியம் மசுரு கிடையாது. அவசியம் மசுரு கிடையாதா? ஆமா. இப்படி எல்லாம் பேசினா ஏன்டா கருது இருக்கும்போது வெள்ளம் வராது? என்ன அண்ணனே வந்து இடிப்ப? வாங்க சார். ஓஹோ உட்காருங்க சார். பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா? அடடா நீங்க பழம்னு சொல்லாதீங்க. ஆளே மூஞ்சி மோகரையும் பாரு. நீங்க வச்சிருக்கத பழம்னு சொல்லாதீங்க. நான் வச்சிருக்க பழமா பழம் இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? மொந்த இளநீ மாதிரி வச்சுக்கிட்டு என்னடா? நீ எப்பயா நோண்டி குடிக்க வந்த? நோண்டி குடிக்க வந்தியா? என்னடா அஞ்சு இல்ல வேற எவன்டா? நான் கைய ஓங்குறேன். நீ திருப்பி கைய ஓங்காத முதல்ல. நான் அப்படிதான் ஓங்குவேன். என்னடி நீ ஓங்காத முதல்ல. ஓங்குவேன் அண்ணே. சரி செட்டி அத்தப்புறத்து. நான் அத்து கிழிச்சு போறேன். நான் கால ஓடி. ஆமா 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 எடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை என்னப்பா கலைக்குமாரி நீ என்ன பண்ற? நீ என்ன கொடுத்துக்கிட்டு இருக்க? என்ன என்னன்னு கேட்டேன். எதுல குத்துற? வேணும்னா என்னடா இது குளத்துல கலக்கணும்டா? அது என்ன கெடுத்தையா என்னது? ஒரு வித்தியாசமான மீன் அது மாதிரில இருக்க மீன் மாதிரி யாரா அது? சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா இடியப்பா. அது ஒரு பக்கம் ஓடு, இது ஒரு பக்கம். ஆமா இது பணியாரம். இது வந்து இது என்ன பணியாரம்? எனக்கு எப்படி தெரியுமா? தெரியுமா என்ன எது? நான் ரொம்ப அதெல்லாம் வந்து பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது முதல்ல. ஒத்த கையால தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் தூக்க முடியாது கேக்குறேன்? சரியான ஆம்பளை. ஒத்த கையில தான் தூக்கணும். ரெண்டு கையை பயன்படுத்தினா வச்சுக்க உன் கையை இன்னொரு கையை ஒடிச்சு விட்டுரு. ஒத்த கையில தூக்கணும் அவ்வளவுதானே? இன்னொரு கை சேர்த்து சொல்லுங்கம்மா நான் தூக்கிறேன். ஒத்த கை தான் சொன்ன அப்படியே சவுடாலா பேசுனேல. அதெல்லாம் ஒரு வேகம் வந்துச்சு நான் தூக்கி விட்டு வீசிடுவோம் முதல்ல. போட உன்னை தூக்கி வீசுறேன் இன்னைக்கு பாரு. ஒளியறதுக்கடா மாதிரி இருக்காடா. என்னடா எப்படா தூக்குறது? மர என்னமா தூக்குறேன் நான் உன்னை தூக்குறேன். மசர புடுங்கணும் 200 ரூபாய் சேர்த்து சொல்றேன். மியூசிக்
நாடகம் எல்லாம் என்ன என்ன நீ என்ன மைக்கியா ரெண்டு கையில தூக்குன? ரெண்டு கைதாமா ஒரு மனுஷன். நீ என்னையா சொன்ன? என்ன? ஒத்த கையில முடிஞ்சாலும் அவனை தூக்கி வீசிடுவேன் தானே சொன்ன? அதெல்லாம் ஒத்த கைங்கிறது வேற. நீ ஓத்த ஏய் அதெல்லாம் ஒரு வேகம் வந்துச்சுன்னா அப்படி தூக்கி வீசுமே. ஏய் இங்க வா. ஒரு சபையில ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள கையை பிடிச்சு பேசுறீங்க. வெக்கம்டா. தூ மானம் கெட்டவளே. அட என்னடி பூஜ்ய மோரைய பாரு. பொம்பளை பிள்ளைய இத்தனை பேர் மத்தியில என்ன தூக்கிட்டு நாளைக்கு யாரு என்ன பொண்ணு கேட்டு வருவா? எனக்கு எப்படியா கல்யாணம் நடக்கும்? அம்மா இப்படிலாம் சொல்லாதம்மா. இங்க வா. கேளுங்க இதெல்லாம் யாரு என்ன நாளைக்கு பொண்ணு கேட்டு வருவா? நாளைக்கு சொல்லுவாங்க உனக்கு தகுந்த மாதிரி வருவான் ஒருத்தன் இருக்கிறான். உடனே டைவர்ஸ் நான் கட்டி உடனே டைவர்ஸ் சொல்லி நீ குடும்பத்தை பாத்துக்கிறியா? கெடுத்து விடுறதுலே 4 பேர் தெரியுங்க. இந்த 4 பேர் அது பிற்கால சிரிச்சு 4 பேரா? மேடம் இங்க பேசிக்கிட்டு இருக்க அங்க பேசி செவி அத்துற மாதிரி. ஏய் யாரே செவியப்ப? அடி போடி லூசு சிரிக்கி பீத்த சிரிக்கி லொப்ப சிரிக்கி. அட போய் கிறுக்கு பையில லூசு பையில லொப்ப பையில அட குண்டா மேனே. மானம் கட்டவளே ஊதாரியே அக்குள் தூக்கியே காலை கடனை கவரிமார் மலமே கன்றாவியே கழிப்பறையே அசிங்கமே அசிங்கத்திரசியே அன்றாயிரம் அன்றாயிரக்குள்ள அரிப்பேன். உன் அரிப்புக்கு போய் ஆஸ்பத்திரியில காட்டுறா உளுத்த பையில. என்ன யாரு நீ போடி உளுத்த முண்டை போடி லூப்ப சிரிக்கி போடி பீத்த சிரிக்கி அட போட கேன பையில அட லூசு பையில அட வந்து மரியாதை பேசு. உன் உருவம் வேற என் உருவம் வேற தெரியல. வேகத்தை என்கிட்ட காமிக்காத. நீ பேசாதப்ப. நான் பேசாத. என்னன்னு என்னன்னு கேட்டேன். என்னன்னு என்ன என்ன போற ஏய் ஏறிட்டு வந்து நாரி அப்பா இங்க வாமா புலி இருக்கிற மாதிரி வராத. வருவேனா? என்ன வருவேன்டா வா. ஆமா வாடா போடலாம் பேசாத. நீ எனக்கு மரியாதை கொடுக்கலாம். எவ்வளவுதான் ஒரு பெண்கள் எப்படியா இருந்தாலும் ஆண்கள் ஆனா சரி சரி அவ்வளவுதான் அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா நாங்க விட்டுருவோம். சரி சரி மேடம் ஆண்களுக்கு அடக்கமா உன்ன மாதிரி பெண்கள். ஆமா ஆண்களுக்கு அடக்கதான் உன்ன மாதிரி பெண்கள். ஐயோ பெண்கள் இருந்தாதே உங்களுக்கான அழகு எல்லாமே கம்பீரம் வீரம் எல்லாமே. ஒரு பொம்பளை குடும்பத்தை உள்ள ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கவே அவ குடும்பமே கெட்டு போச்சு. யாரு பொம்பளை பிள்ளை இல்லன்னா குடும்பம் பொம்பளை ஆளு குடும்பத்துல ஒழுங்கா இருந்து குடுத்தனத்தை நடத்தலாட்டி அது குடும்பமே கெட்டு போச்சு. ஒரு ஆம்பளை ஒழுங்கா இருக்கிறத சரித்திரமே கிடையாது. அது பொட்டாட்டி ஓடி போனாலும் குடிப்பேன், பொட்டாட்டி திட்டுனாலும் குடிப்பேன். எங்கேயாவது போய் ஆமாதான் ஒயின் ஷாப்ல தான் அவன் குடுத்தனமே நடக்கும். இங்க பாருங்க மேடம் நீங்க குடிக்கிறவங்கள பத்தி தவறுதலா பேசாதீங்க. என்னன்னா நீ மட்டும் குடிக்கிறவங்கள பத்தி தவறுதலா பேசுறீங்க. கெட்ட கோபம் வரும் முதல்ல. ஏமா ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு உழைக்கிறான். எதுக்காக குடிக்கிறேன்? எதுக்கா நீ 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளம் இன்னைக்கு. பத்தனாருக்கு சம்பளம், சித்தாளி வேலைக்கு சம்பளம், சென்ட்ரிங்காருக்கு சம்பளம். எதுக்கு சம்பளம்? 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்குற உடனே எனக்கு ஞான உதயம் ஏற்படுது. ஆஹா நம்ம வாங்குற சம்பளம் சம்பாத்தியம் வாங்கிட்டோம்டா மொய் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப்ல போய் மொய் எழுத வேண்டியிருக்கு. எது ஒயின் ஷாப்ல போய் குடிக்கிறது மொய் எழுதுறதா? ஆமாமா ஒயின் ஷாப்ல போய் மொய் எழுதிவிட்டு ஆம்பளை ஆளு மொய் எழுதிவிட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் காய்கறி பேம்பர்ஸ் பால் பிஸ்கட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆம்பளை ஆளு தடுமாறி வருவேன். ஏன் தெரியுமா? நான் தடுமாறி வரலாமடா என் தமிழ்நாடு தடுமாறப்படாது என்பதற்காக ஒயின் ஷாப்ல மொய் எழுதி என்னுடைய பணத்தை எக்கனாமிக் நிதி அமைச்சருக்கு அனுப்பி வர்றேன். எக்கனாமிக் பொருளாதாரத்தையும் நாட்டையும் காப்பாத்தியா வீட்டையும் காப்பாத்துறான் ஆம்பளை. நீ எந்த அளவுக்கு தடுமாறியா அந்த அளவுக்கு உன் குடும்பம் தடுமாறி போயிருமியா லூசு பயலே அட கிறுக்கு பயலே. குடும்பத்தையும் தடுமாற விடாம நாட்டையும் தடுமாற விடாம காப்பாத்துற மாதிரி நான் தான் ஆம்பளை. நீ வந்தானே குடிக்காதீங்க. ஏன் குடிக்கிறேன்? ஆம்பளை கலவை கண்ட போது கை நடுக்குது. ஒரு கட்டிங் பட்டா தெளிவா பொம்பளை களை வெட்டலையா? யாரு பொம்பளை களை வெட்டலையா? நீ வேலைக்கு போயிட்டு இடுப்ப குத்துது இத பிடிக்குது. ஏன் நீ அனுப்பி விட போறியா? அதாவது மல்லிகை கடையில கூட்டம் இருக்கிறத விட பெண்களுக்கு இப்ப இந்த என்னடா மெடிக்கல்ல ஏகப்பட்ட கூட்டம். அந்த பொம்பளை ஓவரா பேசாத. உன நீ எந்த வேலை பார்த்தா மேலுகால குத்து வலி அடி உத மிதி. எனக்கு வரும்போது 2 செட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்க. நீ ஒரு கட்டையும் குடி உனக்கு கலகலன்னு உடம்பு ஆகும். நீ குடிக்க வாங்கி அது கொடுக்க வேண்டியதானே. குடும்பம் நல்லா புல்லுன்னு இருக்கும்ல. யாரமா சொன்னது? ஏன்னா நாங்களும் சேர்ந்து குடிச்சா தமிழ்நாடு நல்லா உருப்படும்ல. உருப்படுறது தரமா அதே இருக்குது. அதத்தாய் நாங்களும் சேர்ந்து குடிச்சா நல்லா இருக்கும்ல. வாங்கி அது கொடுக்க வேண்டியதானே புருஷங்காரே. ஆளே மூஞ்சி மோரே பாரு. ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் லீவு, கொத்தனார் வேலை பார்த்தாலும் ஒரு நாள் லீவு கிடைக்கும். எங்க நீ வேலை பார்த்தாலும் ஒரு நாள் லீவாவது உனக்கு கிடைக்கும். பொம்பளை எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டு வேலையில இருந்து லீவு கிடைச்சிருக்கா? ஓஹோ லீவு கிடைச்சிருக்கா? ஆமா. நீ எனக்கு 365 நாள்ல எப்படியும் 300 நாள்ல 65 நாள் நீ சமைக்காம ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க. அப்ப நீ என்ன எழுப்ப
அப்போ நீ என்ன நம்ம பண்ற? குடும்பத்துல எப்போது ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தா உன் குடும்பம் கிளுகிளுன்னு தான் இருக்கும். நீ தானமா சொல்ற? உன் குடும்பம் அப்படிதான் விளங்குது போல. அப்படியே இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது முதல்ல. மரியாதை இருக்காது. மரியாதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல மரியாதை பேச முதல்ல. குடியா பொம்பளை பிள்ளைனா மரியாதை கொடுக்கறதுல பொம்பளைய வந்து தெய்வமா வணங்குறாங்க. ஆமாமா. நீ வந்து என்ன வந்தோட இடிக்கிற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. இந்த மாதிரி பெண்களை அடுப்போது பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு பெண்களை முன்னேற்றிக்கு வந்ததே எங்களை மாதிரி ஒரு ஆணினம். ஆனா நீ ஒரு ஆம்பளை வெளியில சுத்தனா உதவாக்கார, வீட்டுல இருந்தா சோம்பேறி பையன், பிள்ளைகளை கண்டிச்சா கோபக்காரன், பிள்ளைகளை கண்டிக்கலன்னா பொறுப்பு இல்லாதவன், பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புனா பொண்டாட்டி சம்பந்தத்துல வாழ்றதுங்கிற பேரு, பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புனா நம்பிக்கை இல்லாதங்கிற பேரு, அம்மா பேச்ச கேட்டா அம்மா பையன், பொண்டாட்டி பேச்ச கேட்டா பொண்டாட்டி தாசு. ஆக ஆண்களுடைய வாழ்க்கை வேர்வை ஆளும் தியாகத்தாலும் ஆனது. நல்ல கணித மரங்கள் அந்த பழங்களை புஷ்பத்திலே சுடர் ஒளி விடும் தீபம் தனக்காக எரிவதில்லை. ஒரு ஆம்பளை அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்ச ஒரு ஆம்பளைக்கு தனக்கு என்ன பிடிக்கும் தெரியாம வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து செத்து போற அந்த ஆணி நம்ம தெரிஞ்சுக்க முதல்ல. யோ நீ இந்த அளவுக்கு பேசுற, இந்த இடத்துல வீரமா நடந்துக்கிற, அதுக்கெல்லாம் காரணமே பெண்கள் தாயா. பெண் தெய்வமா, பெண் தெய்வத்தினாலதான் உனக்கு வீரம் கிடைச்சிருக்கு, பெண் தெய்வத்தினாலதான் உனக்கு கல்வி கிடைச்சிருக்கு, பெண் தெய்வத்தினாலதான் உனக்கு செல்வம் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்துல பெண்கள் இல்லாம உனக்கு எதுவுமே இல்லைங்கிற உதாரணத்துக்கு தான் அந்த பெண் தெய்வத்தை நான் சொல்றேன். நீ பெண் தெய்வம் சொல்றீங்கல்ல, இந்த ஆண் தெய்வம் நல்லா உனக்கு பாதுகாப்பே கிடைச்சிருக்கு. சரி மேடம், நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? நான் பழங்கள் விக்கிறேன். பழங்களா? ஆமா. என்ன பழம்? இளந்த பழம். எங்க? சரி இருக்கட்டும். அது பெரிய நான் மலை இழந்த எங்க உங்க இழந்த பழம் கைப்பரட்டு தானே? கைப்பரட்டெல்லாம் இல்லைங்க, நாட்டு இழந்தாங்க. என்னது? நாட்டு இழந்த. நாட்டு இழந்தையோ இல்ல வீட்டு இழந்தையோ? காட்டு அந்த இழந்தைய இழந்த உள்ள இருக்கு மசல புடுங்க வந்தீங்க. கூறு கட்டி தான் விக்கணும். சரி கூவிட்டு கூறு கட்டி விக்கணும். நம்ம சீசனுக்கு இந்த மாதிரி மாறிக்கிறேன். நான் யாரு தெரியுமா? நான் ஒரு விவசாயி. விவசாயியா? ஆமா ஆமா. ஐயா வணக்கம். விவசாயினா மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை இருக்கட்டும். விவசாயி இல்ல, விவசாயிகளுக்கு மருந்து கொடுக்கிற வியாபாரி. அட போடா லூசு பைய. அடி போடி கிறுக்கு உசிரிக்கு. அட என்னடி சரி விவசாயி கொடுத்த மருந்து கொடுக்கிற யாரா? சேல்ஸ் ஆபீசர். நான் எங்க வீட்டுல சொன்ன காலேஜ் இது 12th முடிச்சிட்டேன், காலேஜ் போகல. ஐயோ என்னடா யாரா அது எங்கடா அந்த சத்தம்? உங்க வீடு நல்லா இருந்து போக. நீங்க கத்தும் போது எனக்கு ஈரக்குலையே அடுத்து இந்த பக்கம் நான் வந்ததில்லை. எப்படி மக்கள் என்ன தெரியல, தொழில பண்ணவா இல்ல உள்ள போவா? சரி நான் இப்ப சொன்னேன். ஆகா நான் வந்து விவசாயம் பாக்குறேன், நமக்கு ஒரு வேலி நல்லா இருக்கு, விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எங்க வீட்டுல சொன்னாங்க, ஏய் நீ நம்படிய தொடாதடா, நீ படிக்க போடான்னு சொன்னாங்க. சரி காலேஜ் போய் படிச்சேன். நம்பட்டிய தொடக்கூடாது காலேஜ்ல போய் படிச்சேன். படிச்சு முடிச்சோன்னே நம்பட்டிய கொடுத்துட்டாங்க. எதுக்கியா? நான் படிச்சது பிஎஸ்சி அக்ரி. பேசாம வீட்டுலயே நம்பட்டி எடுத்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப நம்ம அது பகுதியில விதைக்கலாங்க, நெல் விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நெல்லு? அந்த நெல்லுக்கு மருந்து நம்ம தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மருந்து தெரியுமா? நாமினி கோல்டுன்னு ஒண்ணு இருக்கு. நாமினி கோல்டு இருக்கா இல்லையானே? நாமினி கோல்டு, வில் சூப்பர் இருக்கு, அல்மிக்ஸ் இருக்கு, இன்னொரு மருந்து இருக்கு, நீரோம்பின்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஏங்க அந்த பிள்ளைகிட்ட சொன்னீங்க, நான் ஏன் பண்ண போறேன்? நீ வேறும்னா பண்ணு, உன் வீட்டுல நல்லா இருந்து போக. மருந்து வேறு உன் வீடு நல்லா இருந்து போக. அந்த மருந்து பூச்சி மருந்து 13 லிட்டர் தண்ணியில 30 மில்லி மருந்தை ஊத்தி சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கணும். எப்படி? ஆமா ஆமா. இந்த நீரை ஊம்பி மருந்த பூச்சி வராம என்ன இந்த மருந்து அப்படி கலட்டணும். உண்மையிலுமே அது பேர் ஒழுங்கா சொல்லி தொலையா? நீரை கொம்பின்னு இருக்கா இல்லையானே? இருக்கா இல்லையா? அட எல்லாத்துக்கும் மண்டைய ஏதோ நம்புறது. ஆமா ஏன்னா வந்த மாதிரியே இருக்குது. கலட்டி விட்டு இந்த மருந்தை இப்படி குளுக்கணும். இப்படி குளுக்கணும். ஆமா ஆமா. மருந்தை குளிக்க விட்டு ஏன்னா குளிக்கிட்டு விட்டு தான் அப்பதான் அந்த குருத்து பூச்சின்னு ஒண்ணு இருக்கு. என்னது குருத்து பூச்சி? குருத்து பூச்சியா? ஒழுங்கா சொல்லு. ஒரே குருத்து குத்தா குத்திரும். குருத்து குத்தா குத்தாம இருக்கணும்னா அந்த மருந்து நீரோம்பி. இன்னொன்னு அசிப்பட்டுன்னு இருக்கு. என்ன பட்டா? அசிப்பட்டா. அது தண்டு தொலைப்பு தொலைச்சிட்டு போயிடும். ஆமா ஆமா அதுதான் அசிப்பட்டு, தண்டு தொலைப்பு. தண்டு தொலைப்பான்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு புகையான்னு இருக்கு. புகையா இமிடாக்குள்ள புரைடுன்னு புகையா, அது அப்படியே புகைச்சிட்டு போயிடும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே குளுக்கணும். முதல்ல குளிக்க விட்டு இப்படிலாம் விவசாயம் கடைசியில தான் வாயில வைக்கணும். ஏன் வாயில வைக்காதீங்க? ஆனா கடைசியில அந்த உணவு உற்பத்தி செஞ்சு இந்த மருந்துகளை உங்க இழந்த பழமும் தெளிவா பார்க்க பார்வையா இருக்கணுமா? யாவோட நீரோம்பி மருந்தை வாங்கி அடிங்க. வேணாங்க, மருந்து அடிச்சு நான் விற்க மாட்டேங்க.
13 லிட்டர் தண்ணி இல்ல 30 மில்லி மருந்து ஊத்தி ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நான் பாடிடுறேன். அதுக்கப்புறம் 13 லிட்டர் தண்ணி இல்ல 30 மில்லி மருந்து ஊத்தி அடிச்சாக்க புசு புசு அடிச்சாக்க புசு புசு நீர கோம்பி கோம்பி நீர கோம்பி கோம்பி நீர கோம்பி கோம்பி நீர கோம்பி என்னமோ தெரியல. ஆனா சரி சரி இருக்கட தென்மதுரை மறைக்கொழுந்தா இருக்கிற குண்டிய பாரா கொஞ்சம் திருப்புங்க மாமா. ஏய் எத்தனை நாள் தான் பாப்பேன் உனக்கு ஓயா பார்த்து பார்த்து ஆசை என்ன செய்வேன் அடிய போடி பச்சை சிறுகி அடுத்த வழி போட்டுக்கிட்டு ஓடாதே அடிய போடி இந்த பாடி ஜோடி சிலுக்கு மீதாவா சிலுக்குற பரதே நான் பாட்டா உருகிக்கிற சிலுக்கு மீதாவா சிலுக்குற பரதே நான் பாட்டா உருகிக்கிற இட்லி பொங்கல்